இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக எதிர்பார்த்த ஹோமத்துல இருந்த நெருப்பு கூட அணைஞ்சு போச்சு. இப்ப வந்து என்ன சொல்ல போறீங்க? நான் வரலாம் தான் கிளம்பின சாரதா. ஆனா அதுக்குள்ள இந்துவை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்த சம்பந்தம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அதனாலதான் அந்த நேரத்துல நான் வீட்டுல இல்லாம போனா எங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் எதுவுமே பேசல. என்னது? நம்ம இந்துவ பொண்ணு பார்க்க வந்தாங்களா? பையன் பார்க்க எப்படி இருக்கா? நல்ல பையனா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? சாரதா, பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு அன்பா பேசுறியே. உன்னோட இந்த நல்ல குணத்தை அவங்கதான் சரியா புரிஞ்சுக்கல. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சம்பந்தம் ஓகே ஆயிடுச்சு. ஆமா, நேத்தி பூமி அவ்வளவு பிரச்சனை பண்ணாலே, வீட்டுக்கு போனது அம்மா எதுவும் சொல்லலையா? அந்த தையத்தக்க பர்சனாலிட்டி கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சாலும் மென்டலி அவ செம்ம ஸ்ட்ராங். நேத்து நான் திட்டேன்னு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாடா. அப்போ பூமி எதுவும் சாப்பிடலையா? பசியோடய படுத்துட்டாளா? நானும் பொறுமையா சொல்லி பார்த்தேன், பட் கேட்கல. அதான் என் ஸ்டைல்ல கொஞ்சம் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்படி என்ன பண்ணன? எதுவும் இல்லடா, தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். தூக்கிட்டு வந்தியா? அது எப்படி நீ தூக்கலாம்? அந்த பொண்ணு என்ன நினைப்பான? டேய் டேய் டேய், உனக்கு என்ன ஆச்சுடா? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதுவா, அது நீ நார்மலா எந்த பொண்ணையும் தொட மாட்டல்ல. அப்படி இருக்கும்போது நீ பூமியை தூக்கணும்னு சொன்னது என்னால நம்ப முடியலண்ணே. வந்து சாப்பிடுங்கன்னு மரியாதையா கூப்பிட்டு பார்த்தேன், அவதான் கேட்கல. வேற என்ன பண்ண சொல்ற? அதான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். அப்படி தூக்கும் போது உனக்கு ஏதாவது தோணுச்சா? எனக்கு என்னடா தோணணும்? என்னதான் இருந்தாலும் நீ அப்படி தூக்கி இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சா அவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அவளுக்கு தான் யாருமே இல்லையே, அவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்ற. யாரா இருக்கா? யாரு இருக்காங்களா? அவளை சின்ன வயசுல காப்பாத்துனது நீ தானே. அந்த விஷயம் தெரியாம நீ அவளை யாரும் நினைச்சிட்டு இருக்க. இருப்பாங்கண்ணே, ஏன் இருக்க மாட்டாங்க? சொந்தக்காரங்க தான் இருக்கணுமா என்ன? அவளை மனசார நேசிக்கிறவங்க, அவளை விரும்புறவங்க யாராவது இருக்கலாம்ல. இப்படி யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். என்னவோ உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தெரியுமா என்ன? சேச்சே, எனக்கு தையத்தக்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க பத்தி எனக்கு எப்படி தெரியும்? இந்த சின்ன மொழியில யோசிச்சு கொஞ்சம் கேஸ் பண்ண, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீ தையத்தக்க விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. அது என்ன என்ன மேட்ரு? சச்சே, ஓ தம்பி நெருப்புண்ண. அப்படி ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடு. என் மனசுல இருக்கிற ஆசையை அவகிட்டயே சொல்லல. அவகிட்டயே சொல்லாதப்போ உன்கிட்ட என்ன சொல்றது? எப்படி சொல்றது? ஏங்க, கல்யாணத்துக்கு வர முடியாது, வீட்டுக்கு வந்தும் கொடுக்க முடியாது. என்ன சொல்லி கொடுப்பீங்களோ? என் ஞாபகமா இந்த புடவைய இந்து கொடுத்துருங்க. சாரதா, ஒரு தாயை ஆசீர்வதிக்கிற மனசு உனக்கு இருந்தாலும் அதை ஏத்துக்கிற கொடுப்பன அவங்களுக்கு இல்ல. அட்லீஸ்ட் இந்த விதத்திலேயாவது இந்துவுக்கு உன்னோட ஆசீர்வாதம் கிடைக்குதுல்ல. எனக்கு இது போதும். என்னால போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப வந்து
தொந்தரவு பண்ண முடியாது. நான் வரேன். நீங்க வந்துட்டு இருக்கிற ஆபீஸ் இதுதானா? தினமும் இதே மாதிரி தான் இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? மீரா, அது வந்து நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்ன நல்லா ஏமாத்துறீங்கல்ல? நான் கேக்குறப்ப ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இருக்கிற ஆபீஸ் இதுதானா? வேண்டான்னு உதறிட்டு வந்த உறவை எங்களுக்கு தெரியாம சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கியா கிருஷ்ண பிரசாத்? இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்ல. உன் பின்னாடி இருந்து உன்னை ஆட வைக்கிறாங்கல்ல, பாவம் நீ என்ன பண்ணுவ? இதுல சரதாவோட தப்பு இல்ல. நானே தான் இங்க வந்தேன். ஆஹா, ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசவே விட மாட்டேங்கிறாரே. இவ்ளோ பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. கூப்பிடுங்க அவளை. மீரா, அவகிட்ட உனக்கு என்ன வேலை? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. ஏன் பேச விட மாட்டேங்கிற கிருஷ்ண பிரசாத்? பேச விடு. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்ல. இவ புருஷன் திருட்டுத்தனமா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போறான்னா பொண்டாட்டி அதெல்லாம் பாத்துக்கிட்டே எப்படி சும்மா இருப்பா? கூப்பிடுங்க சார். இது குடும்பஸ்தங்க இருக்கிற காலனி. கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வெளியில வர என்ன சொல்லுங்க. பாக்குறீங்க? என்ன சார் கூப்பிடுங்க சொல்லிக்கிட்டே சார். இருக்கோம். கூப்பிட நீங்க மாட்டீங்க. கூப்பிடுறீங்களா இல்ல நாங்க உள்ள போட்டுமா? கூப்பிடுறீங்களா இல்லையா? கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வர சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. சார். வெளியில என்ன வர சொல்லுங்க சார் இல்லையா? கேக்குறீங்க? சீக்கிரம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க சார். ஏய், ஆம்பள, அவருக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு அறிவு எங்க போச்சு? வயசு பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி திருட்டுத்தனமா என் புருஷனை வர வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? மீரா, மீரா. நீ தப்பு பண்ணிட்டு எதுக்கு அவளை பார்த்து கத்துற? நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால தானே அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னடான்னா நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கீங்க. ஏய், நீயும் ஒரு பொண்ணு தானே. இப்படி இன்னொருத்தியோட புருஷனை உன் பின்னாடி சுத்த வைக்கிறியே, உனக்கு எப்படி மனசு வருது? உனக்கு ஏன் புருஷன் தான் கடல பட்டாரா? ஆபீஸ்ங்கிற பேர்ல இப்படி வீடு கோவில் தானா இல்ல வெளியில எங்கேயாவது போய் சுத்துறீங்களா?